ஸோ ஹாய் ஹலோ வெல்கம். நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் செவரல் டிஸ்ட்ரிக்ஸில் ஆலங்கட்டி மழை பெஞ்சது அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோஸில் பார்த்தோம். அதே மாதிரி இன்டர்நெட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேஞ்ச ஆலங்கட்டி மழை அந்த அந்த ஐஸ் வந்து உருகவே இல்லை, செவரல் ஹவர்ஸ் கழிச்சுமே உருகவே இல்லை அப்படின்றத வந்து இன்டர்நெட்டில் ரெக்கார்டட் வீடியோஸாக நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பில்கேட்ஸ் வந்து இந்தியாவோட ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மோடியோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதோ கெமிக்கல் வானத்தில் கலந்துட்டாங்க. அதனால தான் அந்த ஐஸ் வந்து நேற்றுக்கு பேஞ்ச ஆலங்கட்டி மழை இன்னைக்கு மதியம் வரைக்குமே அந்த வெயிலில் கூட உருகலை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து யூஸ்வலாக குளோபல் வார்மிங்னால நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் சம் சேனல்ஸ்லையும் என்ன பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சயின்டிஃபிக்காக இதுக்கு என்ன காரணம், இது ஏன் இப்படி நடந்தது, யூஸ்வலாக இது இப்படி தான் நடக்குமா அப்படின்றது வந்து இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிம்பிளாக தெரியும் எதனால் நடந்தது, இனிமேல் இப்படி ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு. ஸோ நியூஸ் மீடியாஸில் பெருசாக கவர் ஆகலை, பட் டேமேஜ் இதனால அதிகம். சவுத் சைடில் சவுத் தமிழ்நாடுலேருந்து கிடையாது, சவுத் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, த்ரூ ஆந்திரா அண்ட் ஒடிஷா வரைக்குமே கம்ப்ளீட் டேமேஜ் பண்ணியிருக்கு. அது பெருசாக வெளியில் தெரியல. பட் அதை இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்குறதுக்கு முன்னாடி முந்தா நேற்றுலாம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஈரான் அண்ட் யூஎஸ் வாரை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிலிட்ரி பேசஸை பஹ்ரைன் அண்ட் அந்த யூஏஇ கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடி விழுக போய் இவங்களுக்கும் விழுகுது அடி, ஸோ இவங்களுக்கும் விழுகுது அடி. ஸோ அப்படி இருக்கும்போது கத்தாரில் ஒரு பெரிய ஆயில் ரிசர்வாயரை ஈரான் வந்து தாக்கி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்து ஈரானை விடுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஈரான் வந்து அமெரிக்காவை விடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பேக்லாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈரான் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா அமெரிக்கா வந்து இந்த போரில் பின்வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஏன்னா குளோபல் எக்கனாமிஸும் கண்ணா பின்னான்னு தாறுமாறாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறது அப்படின்னா நீ கேட்ட ஒரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ட்ரம்ப்போட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஈரானை நம்ம வந்து அழிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மெயினான தளங்களை குறி வச்சு காலி பண்ண போறோம். ஈரான்ங்கிற ஒரு நாடு மேப்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ ஹெயில் ஸ்டார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்கான ஒரு திங் தமிழ்நாட்டில். யூஸ்வலாக டெம்பரேச்சர் ரைஸ், அதாவது வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது மாய்ஸ்சரோட மிக்ஸ் ஆகி வர்றது தான் இந்த ஆலங்கட்டி மலை. இது யூஸ்வலாக நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஊட்டி அண்ட் ஹையர் ஆல்டிடியூட்ஸான கொடைக்கானல் அந்த மாதிரி ரீஜியன்ஸில் தான் இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதுவும் இந்த சீசனில் பார்க்கலாம். பட் ஆனால் இதுவே ரேர் தான், மார்ச் ஏப்ரலில் வந்து பெருசாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடோட டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸாக சில இடங்கள் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த வருஷம் எல்லினோ இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா மேலே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மார்ச்லேயே அந்த கம்ப்ளீட்டான ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எல்னினோ எஃபெக்ட் தான் அப்படின்னு பார்த்தா டே பை டே அதோட கேஸ் வந்து இன்னும் ஒர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று பேஞ்ச ஆலங்கட்டி மழை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஐஸ் வந்து உருகலை, ப்ளஸ் லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இது எதனால அப்படின்னா பேசிக்காக ஹெயில் ஸ்டார்ம் அப்படிங்கிறது நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆலங்கட்டி தான் ஹெயில் ஸ்டார்ம்னு சொல்லுவோம். ஹெயில் ஸ்டார்ம் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். பே ஆஃப் பெங்கால் தெரியும், வங்காள விரிகுடா, அதுலேருந்து வர கூலிங்கான ஏர், கடல்லேருந்து கூலிங்கான ஏர் வந்து உள்ளே வரும், இப்படி அப்வர்ட்ஸில் வரும். இப்படி வரும்போது நம்ம பூமியோட மேல்பரப்பு, அதாவது தரைப்பகுதி வந்து ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டுட்டு போவோம். இது மேலே கொண்டுட்டு போகும்போது யூஸ்வலாக செவரல் டிஸ்டன்ஸ்லேயே அது நார்மலாக இருந்தது அப்படின்னா அது சாதாரண தண்டர் ஸ்டார்மாக மாதிரி அப்படியே பெஞ்சிட்டு போயிடும். பட் இது யூஸ்வலாக அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, கம்ப்ளீட்டாக அப்வர்ட் ட்ரிஃப்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அப்படியே கொண்டு போயிடுது. அந்த மாய்ஸ்சரை புஷ் பண்ணி அட்மாஸ்பியருக்குள்ளே நல்லா கொண்டு போகிறதுனால 10 to 15 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டுட்டு போகுது. இது வந்து ரேர், அதனால தான் ஆலங்கட்டி மழை பெய்யும். ஏன்னா வந்து இதை ஃபார்ம் பண்ணுறது வந்து கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸு, ரொம்ப இன்டென்ஸான டென்ஸான கிளவுட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து தண்டர் அதிகமாக அக்கர் ஆகும், அங்கே
ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து மைனஸில் இருக்கும். ஸோ அப்படி இந்த மாய்ஸ்சர் மேலே போகும்போது அந்த ரெயின் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ஐஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ஐஸ் வந்து யூஸ்வலாக வந்து பெரிய பெரிய இந்த கொடைக்கானல், ஊட்டி அப்படின்ற ரீஜியனில் வந்து பெய்யும் போது அப்படியே அந்த இடம் கூலிங்காக இருக்கும். அதனால் ஈஸியாக தரையை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த கூலிங் இருக்கிறதுனால அது வந்து ஐஸ் ட்ராப்லெட்ஸாகவே வந்து கீழே விடுவோம். ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாஸில் இதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஈரோடு, கோயம்புத்தூரில் பேசிக்காகவே ஹீட்லாம் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மேலே போன ஹீட் வேவ்ஸ்னால ஃபார்ம் ஆன அந்த ஐஸ் வந்து கீழே வரும்போது அந்த 10 கிலோமீட்டர் வரத்துக்குள்ளேயே அது மேக்ஸிமம் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறி கீழே நார்மலான ரெயினாக அக்கர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ரேரான அக்கரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இந்த 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 ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால அந்த ட்ராப்லெட்ஸ் மேலே ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஏர் வந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அது வந்து பெரிய ஐஸ் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகி கீழே வந்து பெருசாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விழுந்திருக்கு. கர்நாடகா அந்த மாதிரி ரீஜியன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணியிருந்துருக்கு. ஸோ அப்படி விழுகிறதுனால பெரிய பெரிய டேமேஜஸ் ஏற்படும். இன்னும் சைஸில் பிகராகவும் ஆகும். அது எப்போ அப்படின்னா கண்டினியூஸாக இந்த ஃபெனாமினன் இந்த ப்ராசஸ் வந்து நடந்தது அப்படின்னா இது வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது அந்த ஐஸோட சைஸ் வந்து ஈவன் பிகராக போயிட்டே இருக்கும். ஏன் ஃபுட்பால் சைஸில் கூட ஃபாரின் கண்ட்ரீஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ பட் இங்கே வந்து அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆனது கிடையாது. பட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்கமிங் ஃப்யூச்சரில் கூட இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐஸ் ட்ராப்லெட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பில்கேட்ஸ் வந்து ஏதோ மோடியோட சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த ஐஸ் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மறுநாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு பேஞ்ச மழை இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. வயல்கள்லேயும் சரி, ரோட்டு ஓரங்கள்லேயும் சரி, நீங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கலாம் இன்டர்நெட்டில். ஸோ அது அப்படி இருந்ததுக்கான காரணத்தை நம்ம பார்ப்போம். ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐஸ் ட்ராப்லெட்ஸ் வந்து எதனால இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, பில்கேட்ஸோட சேர்ந்து மோடியும் சேர்ந்து இந்த கெமிக்கலை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அதனால தான் இது வந்து அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் அதை கம்ப்ளீட்டாக மறுப்பேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ இங்கே தமிழ்நாடு கோஸ்ட்லேருந்து ஒடிஷா கோஸ்ட் வரைக்கும் இது நிறைய இடங்களில் இப்போ அக்கர் ஆகிருந்திருக்கு. ஸோ இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ பல 1000 கிலோமீட்டர் இது. அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வைட் ஸ்ப்ரெட்டாக கெமிக்கலை வந்து மேலே ஏரோப்ளைன்லேயோ ஒரு ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கிலோமீட்டர் வந்து ரொம்ப கூட. சின்ன ஏரியா அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நடந்ததுனால கம்ப்ளீட்டாக விவசாயிகளுக்கும் டேமேஜ் நடந்திருக்கு. கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இன்னும் நிறைய ஏரியா தமிழ்நாட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுவும் சம்மருக்கு தேவையான தர்பூசணி பழத்துலேருந்து பாக்கு, வாழை மரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த ஒடிஷா சைட் போனோம் அப்படின்னா 2 days பேக் நம்ம டொர்னாடோ ஃபார்ம் ஆயிருந்ததை பார்க்கலாம். இதோட அப்படியே நான் ரிலேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அதுவும் ஹெயில் ஸ்டார்ம் மாதிரியே ஃபார்ம் ஆகும். பட் இந்தியாவில் அது அதிகமாக ஃபார்ம் ஆனது கிடையாது. நிறைய பேர் என்ன நியூஸ் மீடியாஸ்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரேரு, பட் ஆனால் வந்து நடந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி ஊர் மக்களும் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இது வந்து நடந்திருக்கு, ரெக்கார்டடும் ஆகிருக்கு. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தா 1979 டெல்லியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்ட் வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா மாதிரியான ரீஜியனில் அப்பப்போ அக்கர் ஆகிருந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகும். லேண்டுக்கும் ஸ்கைக்கும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக போகிற வழியில் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போகும். புயல் மாதிரி கிடையாது. புயல் அப்படின்றது வந்து அதோட கண் பகுதியே வந்து 30 கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இது வந்து 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. சும்மா நம்ம பார்க்குற சைஸ்லேயே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கர் ஆஃப் லேண்டுக்குள்ளே தான் இதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருமே இருக்கும். பின் பாயிண்ட் அதை விட கம்மியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக குயிற இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஹெயில் ஸ்டார்ம் மாதிரி தான். இது நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாய்ஸ்சரான ஏர் பே ஆஃப் பெங்கால்லேருந்து உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒடிஷா அப்படிங்கிறது ஒரு கடலோர மாவட்டம். அப்படி இருக்கும்போது அந்த மாய்ஸ்சர் உள்ளே வர்றதுனால ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏர் அப்வர்ட்ஸ் போகும். இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, விண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். எப்படின்னா, மேலே உள்ள விண்ட் வந்து ஒரு டைரக்ஷனில் போகுது அப்படின்னா, கீழே ஒரு ஆப்போசிட்டில் விண்ட் டைரக்ஷன் இருக்கும். இது இப்படி இருக்கிறதுனால ரெண்டும் க்ரஷ் ஆகுறதுனால அந்த இடத்துல ஒரு சர்க்குலர் மொமெண்டம் உருவாகுது. அதை கேட்ச் பண்ணுறது எது அப்படின்னா, இந்த அப்வர்டில் இந்த ஹீட் பகலில் அடித்த வெயில் காரணமாக ஹீட் இருக்கிறதுனால அதை அப்படியே தூக்குறதுனால ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அது ஃபனல் ஷேப்பில் தான் இருக்கும். ஏர் வந்து கீழேருந்து மேலே அப்சர்வ் ஆகி மேலே போயிட்டுருக்கும்.
ஹீட்டான ஏர் மேலே போகும், கோல்டான ஏர் கீழே வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபனல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சிட்டே போகும், பின்னாடி வந்து மழை இருக்காது. ஏன்னா வந்து அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால முன்னாடி மட்டும் அந்த மழை அப்படிங்கிறது நடக்கும்.